கரூர் தவக விவகாரம் தொடர்பான கேள்விகளை தற்போது தவிர்க்கலாம் என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். திமுக கோவை மாநகர் மாவட்ட பொறுப்பாளராக புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள செந்தமிழ் செல்வன் என்று பொறுப்பேற்கிறார். அதனை முன்னிட்டு காந்திபுரம் பேருந்து நிலையம் அருகில் பெரியார், அண்ணா, கலைஞர் ஆகியோரின் புகைப்படங்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, பொங்கலூர் பழனிசாமி உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த செந்தில் பாலாஜி, செந்தமிழ்ச்செல்வன் முறைப்படி அவரது பொறுப்பை ஏற்கிறார். 2026ஆம் ஆண்டு எங்கள் வேட்பாளர்களை வெற்றியடைய செய்ய வேண்டும், அதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என தெரிவித்தார். கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக பிரச்சார விவகாரம் குறித்தான கேள்விக்கு அது பற்றி ஏற்கனவே விரிவாக பேசிவிட்டேன். விசாரணை ஆணையத்தின் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எனவே விசாரணை முடிந்த பிறகு அதை பற்றி பேசினால் சரியாக இருக்கும். எனவே அது சம்பந்தமான கேள்விகளை தற்போதைக்கு தவிர்க்கலாம் என தெரிவித்தார். அந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு புதிய வீடியோக்கள் வருவது தொடர்பான கேள்விக்கு எந்தெந்த வீடியோக்கள் வெளியாகிறதோ அவை அனைத்தும் விசாரணை ஆணையத்தால் விசாரிக்கப்படும் என்று பதிலளித்தார். தமிழக அரசு இதனை வைத்து அரசியல் செய்வதாக சில குற்றச்சாட்டுகள் எழுந்து வருவது குறித்தான கேள்விக்கு பதில் அளித்த அவர், ஏற்கனவே அரசின் சார்பில் முழு விளக்கங்கள் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் மாவட்டத்தில் நடந்த நிகழ்வுகள் குறித்து கரூரிலிருந்து நான் முழு விளக்கங்களை தெரிவித்துள்ளதாகவும் கூறிய அவர், விசாரணை ஆணையத்தின் விசாரணை முடிந்து இறுதி அறிக்கையில் என்ன வருகிறதோ அதனை பார்த்து அது பற்றி பேசுவோம் என பதிலளித்தார். அரசின் மீது கேட்கப்படும் கேள்விகளை இன்னொரு பக்கம் செய்தியாளர்கள் கேட்பதில்லை என்றும், யாரிடம் கேட்க வேண்டிய கேள்விகளை யாரிடம் கேட்கிறோம் என்று செய்தியாளர்கள் நீங்களே சுய பரிசோதனை செய்யுங்கள் என்று கூறினர். ஏன் 7 மணி நேரம் தாமதமாக வந்தீர்கள்? ஏன் 500 மீட்டருக்கு முன்பாகவே வண்டிக்குள் சென்று விட்டீர்கள்? ஏன் 12 மணிக்கு என்று அறிவித்துவிட்டு 7 மணிக்கு வந்தீர்கள்? டிசம்பர் மாதம் திட்டமிட்டு இருந்த பிரச்சாரம் ஏன் முன்கூட்டியே வந்தது என்று கேட்டிருக்க வேண்டும் என கூறினார். இருக்கின்ற சூழலை எடுத்துக் கூறுகின்ற கடமை நமக்கு உள்ளது, அந்த பொறுப்பும் நம்மிடம் உள்ளது. என்னிடம் ஒரு கேள்வி கேட்டால் எதிர்ப்புறத்திலும் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் அல்லவா என்றார். கரூர் விவகாரம் தொடர்பாக தற்பொழுது எந்த கேள்விகளும் வேண்டாம், விசாரணை முடிந்து அறிக்கை வந்த பிறகு மீண்டும் பேசுவோம் என பதில் அளித்துச் சென்றார். சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் வருகிருந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்பத்தினுடைய இணை செயலாளர் என்பதற்குரிய டாக்டர் மகேந்திரன் உள்ளிட்ட வருகின்றிருக்கின்ற மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே, பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களே, வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்களே, சார்பணியினுடைய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியுடைய நல்ல ஆசையோடு அறிவிப்போடு இன்று மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளராக பொறுப்பெடுத்திருக்கின்ற திரு செந்தமிழ் செல்வன் அவர்களுக்கு அனைத்து நிர்வாகிகளும் முழு ஒத்துழைப்பை கொடுத்து மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக சிறப்பாக பணியாற்றி வந்த அன்பிற்குரிய திரு கார்த்திக் அவர்கள் செய்த பணிகளை தொடர்ந்து அனைவரும் இணைந்து செய்து சிறப்பான ஒரு வெற்றியை உருவாக்கிட வேண்டும். அதற்கான வாய்ப்பை கழகத் தலைவர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். எனவே கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வென்றது. நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள் என்ற ஒரு மகத்தான சூழலை உருவாக்கக்கூடிய வகையில் இணைந்து பணியாற்றிட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு, கழகத் தலைவர்களால் அறிவிக்கப்பட்டு இந்த பொறுப்பை எடுத்துக் கொண்டிருக்கின்ற திரு செந்தமிழ் செல்வன் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, நம் இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் அனைத்து பூத்துகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியன் அதிகமான வாக்குகளை பெற்ற என்ற சூழலை உருவாக்கிட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியை பங்கெடுத்திருக்கின்ற கழகத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட கழகத்தின் பொறுப்பாளர் மாவட்ட கழகத்திற்கு வருகிற பொறுப்பினை ஏற்க
கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவருடைய அறிவிப்பிற்கு இணங்க கழகத்தினுடைய இளைஞரணி செயலர் மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி கோவை மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளராக, பகுதி கழக செயலாளராக, அதற்கு முன்பாக இளைஞரணி என தொடர்ந்து பல்வேறு பொறுப்புகளை வைத்து வந்த திரு செந்தமிழ் செல்வன் அவர்களுக்கு மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளராக கழகத் தலைவர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு இன்று தந்தை பெரியார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து அவருடைய பொறுப்பை முறைப்படி இன்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். கழகத் தலைவர் அவர்கள் சார்பாகவும் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர்கள் சார்பாகவும் எங்கள் அனைவர் சார்பாகவும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை, ஒருங்கிணைந்த கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் எங்களுடைய கழகத் தலைவர் மாண்பு முதலமைச்சர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளரை வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே பூத்து கமிட்டி அமைக்கக்கூடிய பணிகள் தொடங்கி பல்வேறு தேர்தல் களப்பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம். அதற்கான பணிகள் என்பது மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றன. அதற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் புதிய மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளராக அன்பு சோழர்கள் இன்று பொறுப்பை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே மிக சிறப்பாக செயல்பட்டு வந்த போட்டுதலுக்குரிய அண்ணன் திரு கார்த்திக் அவருடைய பணியும் சேர்ந்து தொடர்ந்து இப்பொழுது மிக சிறப்பாக செய்வார்கள் என்ற நம்பிக்கை கழக நிர்வாகிடத்தில் இருக்கின்றன. நிச்சயம் அதை நிறைவேற்றுவார். ஏற்கனவே அது சம்பந்தமான முழு விளக்கங்கள் நான் கரூர்லேயே பிரஸ் மீட்டில் முழுசாக கொடுத்துருக்கிறேன். இடத்துல 1 மணி நேரம் கொடுத்துருக்கிறேன். அது சம்பந்தமாக இப்பொழுது எஸ்ஐடி நிறுவப்பட்டிருக்கின்றன, விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த விசாரணை முடிந்த பிறகு அது சம்பந்தமாக பேசினா சரியாக இருக்கும். தொடர்ந்து அது சம்பந்தமான கேள்விகள் தவிர்த்தரலாம். புது வீடியோக்கள் வெளியாகிட்டு இருக்கு. அது போகிறது போகட்டும். அதெல்லாம் எந்தெந்த வீடியோக்கள் வெளியாகுதெல்லாம் விசாரணை ஆணையத்தில் கொடுப்பாங்க. விசாரணை ஆணையம் விசாரிப்பாங்க. அது விசாரணை முடிந்த பிறகு நம்ம அது சம்பந்தமான கருத்துக்கள் சொன்னார். ஏற்கனவே என்னுடைய தரப்பில் இருக்கக்கூடியது, நாங்கள் அங்கே என்ன இருந்து பார்த்தது, அதெல்லாம் ஏற்கனவே முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கு. திரும்ப அதுக்குள்ள போக வேண்டியதில்லை. தமிழக அரசு சொல்லி இந்த சம்பவத்தை வச்சு அரசியல் செய்கிறதா ஒரு குற்றச்சாட்டு. அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. எல்லாம் கேள்வி ஒன்று தான். அதுதான் நானும் சொல்கிறேன். ஏற்கனவே அரசின் சார்பில் முழு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மாவட்டத்தில் நடந்த நிகழ்வு குறித்து நான் கரூரிலிருந்து முழு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. விசாரணை சென்று கொண்டிருக்கின்றன. விசாரணை முடிந்த பிறகு இறுதி அறிக்கையில் என்ன வருகிறது என்பதை பார்த்து அப்பொழுது நம்ம பேசுவோம். அதுதான் சரியாகவும் இருக்கும். ஒவ்வொரு கருத்துக்கள் ஆனால் பொதுவான ஒரு கருத்து மட்டும் நான் நேற்று கூட ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன். உங்களை போல ஒரு பத்திரிகையாளர் என்கிட்ட கேட்கும்போது கேட்டேன், அரசின் மீது கேட்கக்கூடிய கேள்விகள் அது அந்த இன்னொரு பக்கம் அந்த கேள்வியை திரும்பி போக மாட்டேங்குது அப்படிங்கிறத என்னுடைய கருத்தை நான் அவர்கிட்ட சொன்னேன். உங்களுக்கு அதுதான் நான் சொல்கிறேன். நான் அதாவது யாருக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை நீங்கள் யாருக்கிட்ட கேட்குறேங்கிறது சுய பரிசோதனை பண்ணுங்கள். யாருக்கிட்ட இந்த கேள்விகள் கேட்கணும்? ஏன் 7 மணி நேரம் லேட்டாக வந்தீங்கன்னு கேட்டிருக்கணும். ஏன் 500 மீட்டருக்கு முன்னாடி வண்டிக்குள்ளே போய் ஸ்க்ரீன் போட்டு லைட் ஆஃப் பண்ணிங்கன்னு கேட்டிருக்கணும். ஏன் 12 மணிக்கு அறிவிச்சிங்கன்னு கேட்டிருக்கணும். 12 மணிக்கு அறிவிச்சிட்டு 7 மணிக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்டிருக்கணும். டிசம்பரில் நடக்கிறது எதுக்கு அட்வான்ஸ் பண்ணி வந்துச்சுன்னு பல கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகள்லாம் சமூக வலைத்தளங்களில் வர்றதில்லை, பத்திரிகைகளில் வர்றதில்லை, தொலைக்காட்சிகளில் வர்றதில்லை, விவாதங்களில் நீங்கள் எடுத்துக்கிறதில்ல. யாரை நோக்கி நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கோ அதெல்லாம் தவிர்த்துடுறீங்க. ஒரு கணம் நீங்களாக உங்களை சுய பரிசோதனை பண்ணி பாருங்கள். உங்களுடைய செய்திகள் வரணும், உங்களுடைய தொலைக்காட்சிகளில் முன்னாடி வரணும், செய்திகள் விரைவாக போகணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய யதார்த்த சூழலை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நம்மகிட்ட இருக்குது. இருக்கா இல்லையா? பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது. அந்த பொறுப்பு என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இதில் யாரெல்லாம் இருக்காங்க, யாருக்கிட்ட யாருக்கு ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டால் எதிர்முகாமில் இன்னொரு கேள்வி கேட்கணும்ல. அந்த கேள்விக்கு அப்புறம் என்கிட்ட பதில் கேட்டால் பரவாயில்ல. ஒரே தரப்பில் உங்களுடைய கேள்விகள் மட்டும் இருக்குது, இன்னொரு தரப்பில் கேள்வியே இல்லாமல் இருக்குது. அதனால தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இது கரூர் சம்பவம் சம்பந்தமாக இப்போ எந்த கேள்வியும் வேண்டாம், விசாரணை முடியட்டும், அறிக்கை வந்த பிறகு நம்ம திரும்ப சந்திப்போம். போதும், அது போதும். கொங்கு மண்டல அமைச்சரின் முதல் எல்லாரும்